இந்தியாவின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் இந்து தர்மத்திற்கு ஒரு பெரிய பங்கு உள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு குறிப்பிட்ட பண்டிகை மட்டுமே ஒன்றல்ல, இரண்டல்ல, பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகத்தை கொண்டதாக உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் இதன் மூலம் பொருளாதார பலன்களை பெற்று உள்ளனர். இது பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பு மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து விடுவோம். அர்ஜுனனின் பேரன் சக்கரவர்த்தி பரீட்சித் ஒரு முறை நகர்வலம் வந்து கொண்டு இருந்தார். அப்போது அவர் எதிரில் கோர உருவம் கொண்ட ஒரு அரக்கன் தோன்றி அவரோடு போர் புரியத் தொடங்கிவிட்டான். இருவரும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டனர். பரீட்சித்தின் பராக்கிரமத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத அரக்கன் போரில் தோல்வியை தழுவினான். இதையடுத்து அந்த அரக்கனை கொல்ல முயன்றார் பரீட்சித். உயிர் பயத்தில் அந்த அரக்கன் தனது சுய ரூபத்தை வெளிப்படுத்தினான். அரக்கன் வடிவில் வந்தவன் உண்மையில் களி புருஷனாகும். கலியுகம் தொடங்கிவிட்டதால் மக்களின் மனதை தர்ம பாதையிலிருந்து விளக்க நான் வந்தேன். ஆனால் நீங்கள் இருக்கும் வரை அது நடக்காது என்பதாலேயே உங்களோடு போர் புரிந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். இதையடுத்து பரிதாபப்பட்டு பரீட்சித், உன்னை கொல்ல மாட்டேன். அதே நேரம் என் நாட்டு மக்களை தர்மத்திலிருந்து நீ விளக்குவதையும் நான் அனுமதிக்க முடியாது. வேண்டுமானால் ஒன்று செய். எவர் சூதாடுகிறாரோ, எவர் இறை நாமத்தை மறக்கிறாரோ, எவர் தங்கத்தை சேர்க்கிறாரோ அவர்களை மட்டும் பிடித்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதுவே அவருக்கு வினையானது. பரீட்சித்தின் தங்க கிரீடத்தில் அமர்ந்து கொண்ட களி அவரின் உயிர் பறிபோக காரணமாகிவிட்டான். ஆக தங்கம் சேர்த்தால் களியிடம் சிக்கிக் கொள்வோம் என்ற அச்சம் இந்துக்களிடையே ஆழமாகிவிட்டது. ஆனால் என்ன செய்வது? தங்கத்தை மையமாக வைத்துதான் கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக பொருளாதாரம் செயல்பட்டு வருகிறது. அதனால் தங்கத்தை விட்டுக் கொடுக்கவும் முடியாது. இதற்கு ஒரு மாற்று வழியாகத்தான் கோவில்களை பொருளாதார கேந்திரங்களாக இந்துக்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மூவேந்தர்கள் காலத்தில் தமிழகத்திலும் சரி, பாரதத்தின் பிற பகுதிகளிலும் சரி, பெரும் கேள்விகளை நிறுவி அதற்கு தங்கத்தை வாரி இறைத்து உள்ளனர் மன்னர்கள். காரணம், களியால் மக்களைத்தான் பிடிக்க முடியும், இறைவனை பிடிக்க முடியாது அல்லவா? இதன் மூலம் நாட்டை வளமாக வைத்திருக்கும் அதே வேளையில் மக்களும் களிக்கு அஞ்சாமல் வாழ்ந்தனர். இப்படி அந்த காலம் தொடங்கி இந்து சமயம் இந்திய பொருளாதாரத்தை பாதுகாத்து வரும் நிலையில் தற்போது இந்திய பொருளாதாரத்தை தொடர்ந்து வளர்த்து வருகிறது. அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு தமிழ் ஜனம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். சமீபத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டமே இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பலமாக உருவாகி உள்ளது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போது இந்துக்கள் அனைவரும் விநாயகர் சிலையை வாங்கி வழிபடுவது வழக்கம். அடுத்து விநாயகருக்கு படைக்க மோதகம் முதலிய பதார்த்தங்களை வாங்குவது வழக்கம். மேலும் வீடுகளில் மட்டும் இல்லாமல் மக்கள் சமூகமாக ஒன்றிணைந்து அவர்களின் தெருக்களில் பந்தல் அமைத்து விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவது உண்டு. அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று லட்சக்கணக்கில் சிலைகள், விக்கிரகங்கள், பந்தல் முதலியவற்றின் தேவை ஏற்படுகிறது. கடந்த 2024 ஆண்டு கணக்கின்படி மட்டும் 25,000 கோடிக்கு வியாபாரம் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதுவே 2025 45,000 கோடியாக உயர்ந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாலே நாட்டில் பணப்புழக்கம் பெருத்து மக்களும் செல்வ செழிப்புடன் வாழும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதே போல தீபாவளி, பொங்கல் எனும் சங்கராந்தி, தசரா போன்ற அனைத்து பண்டிகைகளை கொண்டாடுவது நாட்டிற்கு பெரும் நன்மையை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. இதை கச்சிதமாக கணித்ததாலேயே உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கும் யோகி ஆதித்யநாத் கும்பமேளாவிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். 6,000 கோடிகளை முதலீடு செய்து பக்தர்களுக்கு போக்குவரத்து, தங்கும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். பதிலுக்கு 2 லட்சம் கோடி லாபத்தை பார்த்தது உத்தரப்பிரதேச அரசு. சாதாரண படகோட்டி கூட கும்பமேளாவில் கோடிக்கணக்கில் சம்பாதித்து பணக்காரர் ஆகியதையும் நாம் பார்த்திருப்போம். இப்படி மக்களின் வாழ்வாதாரத்தை ஒரே ஒரு விழாவில் மாற்றிக் காட்டும் சக்தி பெற்று உள்ளது இந்து தர்மம். ஆனால் நம் ஊரிலோ இன்னமும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு கூட்டம் உள்ளது நமது துரதிர்ஷ்டமே.
இந்து தர்மம் தழை தோங்கினால் நமது பொருளாதாரமும் தானாக மேம்படும் என்பது திண்ணம். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.